வணக்கம். எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பராசக்தி படத்தோட முதல் ரிப்போர்ட் வெளியாயிடுச்சு. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட். அது என்ன சொல்லுதுன்னா தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஆமா, நீங்க பாக்குறது கரெக்ட் தான். ஒரே வரியில படத்தோட தலைவிதியே சொல்லிட்டாங்க. வெளிநாட்டுல இருந்து வந்த விமர்சனம் இது. இந்த ஒரு வரி போதும் பல மாசமா இருந்த டென்ஷன் எல்லாம் படக்குழுவுக்கு மட்டும் இல்ல நம்மள மாதிரி ரசிகர்களுக்கும் போய் ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கு. சரி வாங்க இந்த படத்தை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். அப்படி என்னதான் கதை இதுல? யார் இந்த பெரிய டீம்ல இருக்கிறாங்க? அதையெல்லாம் இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த கூட்டணிய பாருங்க. சுதா கொங்கரா, சிவகார்த்திகேயன், ஜி.வி. பிரகாஷ். அட்டேங்கப்பா, இதுவே ஒரு வெற்றி கூட்டணி தாங்க. ஆனா அவங்க கையில எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் இருக்கே, அதுதான் இங்க விஷயமே. 1965ல நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம். இது சும்மா சாதாரண கதை இல்ல. ரொம்ப முக்கியமான, அதே சமயம் சென்சிட்டிவான ஒரு வரலாற்று சம்பவம். அதனாலேயே இப்படி ஒரு சீரியஸான கதையை எடுத்ததுனால ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து ஃபேன்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் மனசுல ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு, ஒரு சின்ன கவலையும் கூட. அது என்னன்னு பார்க்கலாமா? அதாவது படத்தோட கதை நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றுல நடந்த ஒரு மொழி போராட்டத்தை பத்தினது. சாதாரணமா இந்த மாதிரி கதைகளை எல்லாம் ஒரு பெரிய கமர்ஷியல் படத்துக்கு எடுக்க மாட்டாங்க இல்லையா? அதுதான் இங்க இருந்த பிரச்சனையே. இதனால ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. பராசக்தி ஒரு ஆர்ட் ஃபிலிமா, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸுக்கு மட்டும் பிடிச்ச படமா இருக்குமா, இல்ல பொங்கல் மாதிரி ஒரு பெரிய விடுமுறைக்கு வர்ற எல்லா குடும்பங்களையும் தியேட்டருக்கு இழுக்கிற ஒரு பக்கமான கமர்ஷியல் படமா இருக்குமா? இதுதான் அந்த $1,000,000 கேள்வி. உண்மைய சொல்லணும்னா முதல் ரிவ்யூ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்கும் இதே கவலை தான். யோசிச்சு பாருங்க, பொங்கலுக்கு எல்லாரும் குடும்பத்தோட ஜாலியா படம் பார்க்க வருவாங்க. அப்போ இப்படி ஒரு சீரியஸான வரலாற்று படம் அவங்கள எந்த அளவுக்கு கவரும்? ஆனா இப்ப அந்த கவலைக்கெல்லாம் ஒரு பதில் கிடைச்சிருக்கு. படத்தோட ஓவர்சீஸ் சென்சார் முடிஞ்சு முதல் தீர்ப்பு வெளியே வந்திருக்கு. அதுவும் நாம கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லியிருக்கு. ரிவ்யூ என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு தரமான கமர்ஷியல் சினிமா. அந்த சீரியஸான விஷயத்த செம்ம விறுவிறுப்பான திரைக்கதையோட மிக்ஸ் பண்ணி சுதா கொங்கரா ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்களாம். அதாவது அந்த ஆர்ட் ஃபிலிம், கமர்ஷியல் ஃபிலிம்ங்கிற கோட்டை அழிச்சு ரெண்டே ஒன்னா சேர்த்திருக்காங்க. இதுதான் அந்த ரிவ்யூவோட மொத்த சாராம்சமே. நிஜமாவே இந்த ஒரு நல்ல வார்த்தைக்காகத்தான் மொத்த டீமும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாசிட்டிவ் ரிவ்யூ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிலீஃபையும் எனர்ஜியும் கொடுத்துருக்கோன்னு நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. சரி, இந்த ரிவ்யூ ஏன் இவ்ளோ முக்கியம்? ஏன்னா இது வெறும் இன்னொரு படம் கிடையாதுங்க. இதுல நடிச்ச ஹீரோக்கும் மியூசிக் போட்ட கம்போசருக்கும் இது அவங்க கெரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஒன்னு, நம்ம சிவகார்த்திகேயனுக்கு இது 25வது படம். நினைச்சு பாருங்க, கால் நூற்றாண்டு பயணம் மாதிரி இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். அதே மாதிரி இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமாருக்கு இது 100வது படம், செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அப்போ பாருங்க, ஒரே படத்துல 2 பெரிய மைல்கல். இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம். அப்போ இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு, இவ்வளோ பிரஷர், இதுக்கெல்லாம் நடுவுல வர்ற இந்த படத்துக்கு இந்த முதல் பாசிட்டிவ் ரிவ்யூ எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். அதோட தமிழ் சினிமால இந்த மைல்ஸ்டோன் படங்கள் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு ஒரு பேச்சு இருக்கு. அதனால இந்த ஆரம்ப கட்ட வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ நாம பார்த்தத ஒரு தடவை வேகமா சொல்லிடுறேன். முதல்ல ஒரு சீரியஸான படம் கமர்ஷியலா ஜெயிக்குமான்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. ரெண்டாவது, ஓவர்சீஸ் ரிவ்யூ கண்டிப்பா ஜெயிக்கும்னு ஒரு பெரிய எஸ் சொல்லிருச்சு. மூணாவது, இது ஒரு மைல்ஸ்டோன் படங்கிறதால இந்த வெற்றி ஏன் எவ்வளவு முக்கியம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். முத படியில ஜெயிச்சிட்டாங்க, வெளிநாட்ட நல்ல பேர் வாங்கிட்டாங்க. ஆனா இந்த வெற்றி இங்க நம்ம ஊர்ல ஒரு பாக்ஸ் ஆபீஸ் சாதனையா மாறுமா? அதுதான் இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. என்ன நடக்கப் போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி.